ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது பெரிய சைஸ் பாட்டில் தான். அந்த பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம டாப்லேயும் பாட்டம்லேயும் நான் பெயிண்ட் பண்ணுற மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டர் போர்ஷன்ஸில் நான் வந்து இதே பிளாக் கலர் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, சிவசங்கர், கனகவல்லி, ஜீவா, தர்மா, பிரியா கணேசன், ஜூடி மரியா, ஹசீனா, குதுப், ஹனியா, பாலாஜி, சஃபா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் டாப்லேயும் பாட்டம்லேயும் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பார்டர் கொடுத்த பிறகு சென்டர் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டாட்ஸ் மாதிரி வச்சு விட்டுட்டேங்க. உங்கள்கிட்ட கலர் டேப் இருந்துச்சு அப்படின்னா அந்த கலர் டேப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதாவது டாப்லேயும் பாட்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கலர் டேப் வந்து ஒட்டிட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி டாட்ஸோ இல்லை வந்து ஏதாச்சும் டிசைன்ஸோ நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுடைய சாய்ஸ் தான். டெக்கரேஷன் வந்து எப்படினாலும் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைன்னா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பாட்டிலை கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர், அதுக்கப்புறம் ஓல்டு கிளாத் ரீசைக்ளிங் ஐடியாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆயிரக்கணக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் பாஸ் சமையல் யூடியூப் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்காக இருக்க மாதிரி டாட்ஸ் வந்து வச்சு விட்டுக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஜிக்ஸாக்காக இருக்க மாதிரி வச்சிங்க அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்குங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பெயிண்ட் யூஸ் பண்ணியும் இந்த டாட்ஸை வந்து நீங்கள் வச்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக வந்து சிம்பிளாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் நான் வந்து கலர் பேப்பர்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஸ்டடி டேபிளுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தேவைப்படும்போது எந்த கலர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி டக்குன்னு சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டியாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம அந்த கண்டெய்னருடைய மேல் பகுதி, அதாவது வாய்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி தனியாக ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த போர்ஷனை தூக்கி போடக்கூடாது. அந்த போர்ஷனையுமே இந்த டிப்ஸுக்கு பயன்படுத்த போகிறோம். இந்த போர்ஷன்லேருந்து நம்ம தேவையான போர்ஷனை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. அடுத்தது கீழ்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 சென்டிமீட்டர் வந்து கேப் இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1.5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி கேப் விட்டு கட் பண்ணிவிட்டு நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் கண்டிப்பாக வாசிக்கப்படுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காச்சும் பர்த்டே இல்லை வெட்டிங் விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் விஷ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாகவே ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து சிம்பிளாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஃப்ளவர் ஷேப் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், கட் பண்ண பிறகு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த இதழ்களை வெளிப்பக்கமாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாங்க. லைட்டாக மடித்தா போதும், ரொம்ப மடிக்க வேண்டியதில்லை. லைட்டாக இந்த மாதிரி வெளிப்பக்கமாக மடித்து விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் பீஸுக்கு மேலே ஒட்டுறதுக்காக குட்டியாக ஃப்ளவர் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த ஃப்ளவர் ரெடி பண்ணுறதுக்கு நான் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த கலர் பேப்பரை குட்டியாக ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. மொத்தமாக 3 ஃப்ளவர் வந்து ரெடி பண்ண போகிறேன். 3மே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றை விட ஒன்று சின்னதாக இருக்க மாதிரி ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக்கை மேலே இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ளவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த கைப்பிடியில் இந்த மாதிரி ஒரு ஆஃபில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சிங்க. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே நான் வந்து நூல் உருண்டைகள்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுடைய மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம், நெயில் பாலிஷ் பாட்டில்ஸ்லாம் வச்சுக்க முடியும். இயர்ரிங்ஸு, செயின் இந்த மாதிரி தனித்தனியாக ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பொருளை மட்டும் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது இல்லைங்களா. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோங்க. டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோல்கேட் பாக்ஸ், கோல்கேட் பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய இந்த காட்டன் பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடை மட்டும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சைடை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சு ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னாலுமே நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், ஸ்டாப்லர் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த கலர் பேப்பரை அந்த பாக்ஸுக்கு தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கலர் பேப்பரை என்ன பண்ணலான்னா அழகாக இந்த கோல்கேட் பாக்ஸுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா ப்ரௌன் ஷீட் இருந்தால் கூட இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பழைய கிளாத் வந்து ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாத்தை கூட நல்லா பிரைட்டாக இருக்கக்கூடிய கலராக பார்த்து சூஸ் பண்ணி கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 3 பக்கம் இருக்க மாதிரி கவர் பண்ணுற மாதிரி அந்த கலர் பேப்பரை ஒட்டி விட்டுட்டேன். ஒரு சைடில் வந்து ஒட்டாதீங்க, ஏன்னா அந்த சைடில் தான் நம்ம வந்து இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ண போகிறோம், அதாவது ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. அந்த டபுள் சைட் டேப்பை நம்ம கலர் பேப்பர் ஒட்டாமல் இருக்கும் இல்லைங்களா, அந்த சைடில் இந்த மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா கிச்சனில் நம்மளுக்கு தேவையான இடத்துல இந்த ஆர்கனைசரை இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அழகாக இதுக்குள்ளே காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க. ஒரு 5லேருந்து 6 பேக்கெட் வரும். தாராளமாக இந்த ஆர்கனைசரில் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். வெயிட் நல்லாவே தாங்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோங்க. டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூடி உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் தூக்கி ஓரமாக போட்டுருவோம். அப்படி போடாமல் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதனுடைய பாட்டம் சைட் திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஓல்டு கிளாத்தோ இல்லை வந்து டிஷ்யூ பேப்பரோ அந்த பாட்டம் சைடுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க. இதுக்குள்ளே நீங்கள் ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு டைனிங் டேபிளில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 1.5 கேஜி வரலும் தக்காளியோ வெங்காயத்தையோ இதில் போட்டு நம்ம தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கண்டெய்னர் பெருசாக இருக்கிறதால அதிக குவான்டிட்டியில் வெஜிடபிள்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனுடைய கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ அதனால் அந்த கைப்பிடியை வந்து கட் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்பவே சேவ் ஆகுங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் ஓல்டு பேங்கிள்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து கண்ணாடி பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மெட்டல் பேங்கிள் இருந்துச்சு அப்படின்னா மெட்டல் பேங்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ அது இன்னுமே வெயிட் வந்து ரொம்பவே தாங்குங்க. இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் பேங்கில் ஹேங் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெயில் கட்டர்ஸ் எல்லாத்தையுமே இதில் நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நெயில் கட்டர் இல்லைங்க, ஒரு 5லேருந்து 6 நெயில் கட்டர் வரலாம் கூட நீங்கள் தாராளமாக ஒரே பேங்கில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். நான் வந்து ஒரு நெயில் கட்டர் தான் ஹேங் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி யூஸ் பண்ணும்போது நெயில் கட்டர் வந்து மிஸ் ஆகவே வாய்ப்பில்லை. தேவைப்படும் பொழுது டக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணதுமே வீடியோஸை பார்க்க முடியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.